ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இந்த வீடியோவில் நம்ம விண்டோஸ் 10 இல்லாட்டி விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரில் நம்ம கம்ப்யூட்டர் மவுஸை சென்சிட்டிவிட்டியை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் உங்கள் கம்ப்யூட்டரில் மவுஸ் சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களால் இந்த வீடியோ மூலமாக இந்த மவுஸ் சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ வாங்க எப்படி அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்க உங்க கம்ப்யூட்டரோட மவுஸ் சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் சர்ச் பார்ல மவுஸ் செட்டிங்ஸ் அப்படின்றத நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்ப இந்த மவுஸ் செட்டிங்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா இதுல மவுஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதுல பாருங்க கர்சர் ஸ்பீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட கர்சர் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதோட நெக்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல அடிஷனல் மவுஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயுமே இந்த இடத்துல பாயிண்டர் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்க பாயிண்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பாயிண்டர் ஸ்பீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. ஸோ இந்த இடத்துல டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றதையும் பாருங்க. இப்படி அட்ஜஸ்ட் பண்றதன் மூலமா கண்டிப்பா நம்ம கம்ப்யூட்டரோட மவுஸ் சென்சிட்டிவிட்டி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் சென்சிட்டிவிட்டியை சேஞ்ச் பண்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.